இதனிடையே நம்முடைய இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜீவசகாப்தன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜீவசகாப்தன். என்ன இப்போ மாநிலத்தில் பிரச்சனைங்கிறதுனால தேசிய அளவில் பிரச்சனைன்னு அர்த்தம் கிடையாது, அங்கே சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். இல்ல, இது ஒரு அரசியலிலேயே கொஞ்சம் சுவாரஸ்யமும் குழப்பமும் நிறைந்த ஒரு காலகட்டம் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த திமுக அதிமுகங்கிற கான்செப்டை உடைச்சிட்டு தாவேக்கான்னு ஒரு கான்செப்ட் வந்ததுனால மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு, இங்கிட்டும் போலாம் அங்கிட்டும் போலாங்கிற மாதிரி நிலை வந்திருக்கு. தேசிய அளவில் அவங்களுக்கு ஒரே விருப்பமா திமுக மட்டும் தான் இருக்கு. அங்க தாவேக்கா அந்த அளவுக்கு இல்லாதனால அவங்க திமுகவை தான் ஒரு மதச்சார்பற்ற முகமா அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிருக்கு. இது எப்படி கார்த்திக் சிதம்பரம் சொல்றது நம்ம தெளிவான ஒரு இதுவாவே நம்ம கருத்தாவே எடுத்துக்கலாமா? அதுதான் காங்கிரஸுடைய கருத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதுக்குள்ள இது காங்கிரசினுடைய கருத்துன்னு எடுத்துக்கலாம். இதை விமர்சிக்கிற ஆட்களும் இருப்பாங்க. காங்கிரஸை பொறுத்தவரையும் இதை சரி, காங்கிரஸுக்கு மாற்றான கருத்தை கார்த்திக் சிதம்பரம் சொல்லிட்டாரு. ஏன்னா கட்சியை விட்டு நிக்கிற போறாங்க. அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு உறுதியா கோபனா பீட்டர் அல்போன்ஸ் செல்வ பெருந்தையை சொல்லும் போது உங்களுக்கு ஜோதிமணி, மாணிக் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி இல்லவே இல்ல, விஜயோட விசில் சின்னத்துக்கு விசிலடிப்போம்னு சொன்னாங்க. ஏன்னா நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்ப அலீம் புகாரி மேல இப்ப பாராளுமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு பக்கத்துல எங்களுக்கு சீட் வேணாம், கொஞ்சம் தள்ளி கொடுங்க, இந்த மாதிரியான கடிதாஸ் எல்லாம் இங்கேருந்து போயிருக்கு திமுக தரப்புல இருந்து. ஆனா எங்களுக்கு மாநிலத்துல பிரச்சனை இருந்தாலும் கசப்பு இருந்தாலும் தேசிய அளவுல நாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கார்த்திக் சிதம்பரம் சொல்றது ஒரு நகைமுறை எடுத்துக்க முடியாதா? அது மட்டும் இல்ல, இப்ப இங்க தமிழ்நாட்டுல வேற அரசியல் நடக்குது, சோபா அரசியல் நடக்குதுங்கிற விமர்சனம் வருது. சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க, அவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவின்னு சொல்லி இருக்காங்க. 7 அமைச்சர் கேட்டு 4 அமைச்சர் கன்ஃபார்ம்ங்கிற செய்தி வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. காங்கிரஸ் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தது கடைசியா பார்த்தாங்க. சி.வி. சண்முகத்தையும் வேலுமணியும் போய் வேக வேகமா விஜய் பாக்குறாரு. அடுத்த நாள் அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் காங்கிரஸ்க்கு நெருடலை ஏற்படுத்திருக்கும்ல. இப்ப இவங்களுடைய 120 நம்பர் வந்தாலும் எனக்கு அதிமுகவுடைய இது தேவைங்கிற மாதிரி அவரு இப்ப இவங்களை ஸ்டெப்னி ஆக்கிட்டாருல, மெயின் ஆயிடுச்சு. அங்க இருந்து உங்களுக்கு இப்ப 22 எம்எல்ஏக்கள் கிட்ட வந்துட்டாங்கல்ல. சோ உங்களுக்கு இந்த 120ஓட அது எனக்கு அதிக நம்பரா இருக்கு, சேஃப்டியா இருக்குங்கிற அளவுக்கு விஜய் நினைக்கிறாருங்கிறப்ப காங்கிரஸ் எதுக்கு நம்ம பழைய கூட்டாளியான திமுக விடுவோன்னு கூட யோசிக்கலாமே. எல்லாமே பவர் பாலிடிக்ஸ் தான். இப்ப விஜய் அதிமுக இத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறாம இருந்தா கார்த்திக் சிதம்பரம் அப்படி பேசியிருப்பாரா? கொஞ்சம் அவர் நினைக்கிறாரு, எப்பா தம்பி எங்களுக்கு இன்னொரு செக்யூலர் போர்ஸும் எங்களுக்கு இருக்குப்பா, நாங்க உங்களை நம்பி இல்ல, திமுகவும் எங்களுக்கு இருக்கிறாங்க, நாங்க தேவைப்பட்டா அங்கேயும் போய்க்கோங்கிறத ஒரு துண்டு போட்டு வைக்கிறது தான். இப்ப விஜய் நாப்ல என்ன, அவரும் ஸ்டெப்னி தானே யோசிச்சிருக்காரு. இவங்க முஸ்லீம் லீக், திருமா, மதச்சார்பற்ற அணி எல்லாம் சரி, அப்புறம் எதுக்கு சார் அதிமுக இருந்து நீங்க அவங்கள்ட்ட இருந்து எதுக்கு தேவையில்லாம 25 எம்எல்ஏக்களை நீங்க ஆதரவு வாங்குறீங்க, நேர போய் பாக்குறீங்க? அவ்வளவு பெரிய என்ன அவங்க யார்? அவரு சி.வி. சண்முகமும் வேலுமணியும் உங்களுடைய தூய ஆட்சியின் தொடர்ச்சியா? எந்த அடிப்படையில, எந்த கொள்கையின் அடிப்படையில அவங்களுக்கு பாக்குறது எடப்பாடியை தானே பாக்கணும். சார் நீங்க அதிமுக மாதிரி ஒரு கட்சிகிட்ட போறீங்க, திமுக போயிருக்கீங்க, அதிமுக எடப்பாடிட்டு தானே நீங்க போகணும். அது என்ன எஸ்சி சண்முகத்திட்டையும் வேலுமணிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறது என்ன புதுசா இருக்கு? எடப்பாடிட்டு தானே சார் போகணும். எடப்பாடி தான் சார் தலைவர், அவர் தானே சார் பொதுச் செயலாளர். அது எப்படி பிளவு சக்தி, பிரிவு சக்திட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறீங்க? வைகோட்ட வாங்குறீங்க, ஸ்டாலின் வாங்குறீங்க, சரி எடப்பாடிட்டு தானே வாங்கணும். அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணும்போது காங்கிரஸ் பயப்படல. காங்கிரஸுக்கு கடைசியா வரீங்க, உங்களுக்கு முதல்ல ஓடி ஆதரவு தந்தவங்களுக்கு கடைசியா போய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதையெல்லாம் எல்லாரும் கணக்கு பார்ப்பாங்கல்ல. இப்ப விஜயும் பவர் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. என்னுடைய ஆட்சிக்கு இவங்களை மட்டும் நம்ப முடியாது, ஆனா ஊனா ஜோசியரை நீக்குங்கிறாங்க, வந்தே மாதத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இதே வேலுமணி எல்லாம் பிஜேபியோட கான்செப்ட்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க, பெரிய எதிர்ப்பு இருக்காது. அவங்க ஆதரவுனா பிஜேபி சொன்னதும் நிறைவேறும், நமக்கும் மெஜாரிட்டி கிடைச்சு. சோ விஜயோட பவர் பாலிடிக்ஸ் கணக்குப்படி அவர் யோசிக்கிறது கரெக்ட் தான். அதனால அவர் இவங்க ஆதரவையும் வச்சுக்கிட்டே இவங்களுக்கு எதிரான இன்னொரு ஆதரவையும் வாங்கிக்கிறாரு. அதனால கார்த்திக் சிதம்பரம் என்ன யோசிக்கிறாரு, ஓகே நாங்க விஜயை ஆதரிச்சுட்டு எங்களுக்கு டிஎம்கேவும் முக்கியம், அது ஒரு மதச்சார்பற்ற முகம் தான் அப்படின்ட்டு மம்தாவெல்லாம் சொல்றாரு. மம்தாவோட சண்டை போட்டுட்டு டெல்லியில ஃப்ரெண்ட்லியா இல்லையா, அது மாதிரிதான் அப்படிங்கிறாரு. ஆமா, கேரளாவே இப்ப இவங்க தமிழ்நாட்டுல சிபிஎம் ஓட சேர்த்து தானே இருக்கிறாங்க. இவங்க கணக்குப்படி திமுகவோட பகைச்சுக்கிட்டு சிபிஎம் சிபியோட உறவாடிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஆனா எலெக்ஷன் டயத்துல சிபிஎம் ஒரு RSS போர்ஸ்ன்னு சொல்லுவாரு ராகுல் காந்தி. அதனால அந்த மாதிரி நடக்கும் போது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. என்னை கேட்டா விஜய் இந்த காங்கிரஸ் விசிகா போனாலும் பரவாயில்லன்னு ஒரு செக் வச்சிருக்கிறாரு அவருக்கு. அதே மாதிரி காங்கிரஸ் இல்ல
உங்களை வந்து முழுமையாலாம் நாங்க நம்ப மாட்டோம், எங்களுக்கு இன்னொரு திமுக இல்ல இந்த காங்கிரஸ் விசிகா தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் வரணும்? ஏன்னா இப்ப காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் நாங்க திமுகவுடைய கூட்டணின்னு சொல்லலையே. இல்ல விசிகாவும் இடதுசாரிகளும் தானே அதை சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் அப்படி சொல்லலையே. காங்கிரஸ் அமைச்சரவையிலே பங்குங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க, 2 அமைச்சர் கேட்டாங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போது இப்ப இவங்களுக்கு 5 அமைச்சர் கொடுக்க போறதால தகவல் வருது. எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் கண்டிப்பா அமைச்சரவை உண்டுன்னு சொல்றாங்க. ரைட். அப்ப வந்து எல்லாம் பவர் பாலிடிக்ஸ் தான். நன்றி திரு ஜீவசகாப்தன், இணைப்பதில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.